மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்னுடைய மூத்த மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு போடுங்க போடுங்க. ஓகே, தேங்க்யூ. அப்படி கிடையாது. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷன் கொண்டாடும் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரி தோழர் சொல்வது போல இன்னும் அவர்களுக்கு ஈக்குவிட்டி கிடைக்கவில்லை என்று ஆளுநர்கள் சொன்னார்கள். அவர்கள் அதற்காக போராடுகிறார்கள். அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து சீக்கிரத்தில் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதை வாழ்வோம். அடுத்த இந்த நம்ம சங்கத்தின் சார்பாக வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி ரோஹிணி பொறியியல் கல்லூரியில் வைத்து மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது. அந்த இலவச மருத்துவ முகாமுக்கு அனைத்து உறுப்பினர்களும் கலந்து அதனை சிறப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். 15ஆம் தேதி வழக்கமாக நமது சங்கத்தின் வாராந்திர கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த சங்கத்தில் டவுன் போலீஸ் ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்கள் சீஃப் கெஸ்ட் அவர்களை சேவித்திருத்துள்ளார்கள். அந்த மீட்டிற்கு அனைவரும் வந்து சிறப்பு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாகர்கோவில் டவுன் ரோட்டரி சங்கத்தினுடைய உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நிகழ்ச்சியினுடைய தலைவர், நமது ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் செல்வராஜ் சார் அவர்கள் மிக சிறப்போடு இந்த மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு அர்த்தமுள்ள முறையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவர்களை அழைத்து மகளிர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். இது மட்டுமல்ல, நமது நாகர்கோவில் டவுன் ரோட்டரி சங்கத்திற்காக அவரும் அவருடைய குழுவினர் ஒரு நாளைக்கு 2-3 நிகழ்ச்சிகள் என்ற அடிப்படையிலே தினம் செய்து கொண்டு உங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுகின்ற சிறப்பு பணிகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நான் நன்றி. இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் ஒரு குழந்தையாக, ஒரு மாணவியாக, ஒரு மனைவியாக, ஒரு மருமகளாக, தாயாக, பாட்டியாக, இப்படியாக சமுதாயத்தில் பல நிலைகளிலே பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு நமது சமுதாயம், நமது இப்போ நம்ம மாவட்டம், நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு மேடம், நம்மளுடைய மறுவேலைக்குரிய சிறப்பு விருந்தினர் நிர்மலா மேடம் வந்து சிறப்போடு உலக அளவில் பெண்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி எல்லாம் அவங்களுடைய போராடி இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகளே அப்படி இருந்துன்னு சொன்னா, நம்ம ஊர்கள்ல எல்லாம் பிந்திய காலம் தான் வந்தது. நம்ம குடும்பத்துல சொத்தை கொடுக்க மாட்டோம், பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டோம், பையனை படிக்க வைப்போம், பொம்பளை பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க, படிக்க வைக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்த காலகட்டங்கள்லாம் மாறி இன்னைக்கு உயர்ந்து பெண்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாரும் ரோட்டிலேயே இருக்கிறீங்க, எல்லாரும் இடையிலேயே இருக்கிறீங்க, அதிகாரிகளா இருக்கிறாங்க, அரசு ஊழியர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா கல்விதான் இருப்பாங்க. கல்விதான் அந்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு கொடுத்தது. அந்த கல்விதான் இன்னைக்கு உயர்நிலையை கொடுத்துட்டு இருக்கிறது. நம்ம அதை கண்கூடா பார்க்க முடியும். இந்த அளவுக்கும் வட நாடுகளில் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகன் என்றால் வேட்டை ஆடுவது போல பெண்களை அவர் நினைத்த பெண்ணை, ஒரு ஏழை பெண்ணை அவர் எடுத்து செல்ல முடியும். இன்றைக்கு இருக்கிறது நம்ம நாட்டில். அந்த அளவுக்கு பெண்களுடைய நிலைமைகள் இன்னும் இருக்கு. எல்லா பகுதியிலும் இந்தியாவில் கல்வி உயர்ந்தால் பெண்களுக்கு இந்த உரிமை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்போடு நம்முடைய விருந்தினர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொன்னாங்க. பெண்கள் பற்றி, பெண்கள் உரிமைகள் பற்றி பல கருத்துக்கள் சொன்னாங்க. மேடம் நம்மளுடைய கிளம்புக்கு பல தடவை இருக்கிறாங்க. ஒரு இன்வால்மெண்ட், ஒரு ரொட்டேரியன், பல நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கக்கூடியவங்க, சிறந்த ஒரு
உமன்ஸ் காலேஜுடைய பிரின்சிபலாக சிறப்பாக பணியாற்றினாங்க. அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி. அதுபோல இந்த நிகழ்ச்சியில் கலந்து தமிழோடும் தமிழச்சியாகவும் சிறந்த கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு மகள் வான்மதி அவர்களுக்கும் நன்றி. அதுபோல நம்முடைய ஏஜி அவர்கள் சிறப்போடு நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய பெண்கள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக நம்ம தலைவருக்கு உடனிருந்து இந்த சங்கத்தை சிறப்போடு வழிநடத்தி செல்கின்ற மரியாதைக்குரிய செயலாளர் லாரன்ஸ் அவர்களுக்கு உங்கள் மரியாதைக்குரிய சார்ஜர் ராம்ஸ் சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய சங்கத்தினுடைய முன்னாள் துணை ஆளுநர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய இக்பால் சார் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிக்குரிய முறையில் நன்றி. நன்றி. மீண்டும் ஒருமுறை இந்த 2 சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய கவர்னர் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நேஷனல்